வணக்கம். கதிரவன் டாக்கீஸுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த முறை எதிர்க்கட்சி வரிசையில் கூட இருப்பாரா அல்லது அரசியலிருந்து காணாமல் போயிடுவாரா என்று தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் மேல் வாய் தடித்த தடிப்பாடி என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி அவதூறான சில செய்திகளை கூறுகிறார். தலைவர் கலைஞர் அவர்கள் உடல்நலம் கொண்டிருந்த பொழுது சிறை வைக்கப்பட்டிருந்தது போல இருந்தார் என்று அவர் கூறுகிறார். அவர் ஜெயலலிதா இருந்ததே எப்படி என்று தெரியாமல் அறைக்கு வெளியே எட்டி பார்த்து கொண்டிருந்த ஒரு நபர் தலைவர் கலைஞரை பற்றி கூறுவது எங்களுக்கெல்லாம் உள்ளம் துடிக்கின்றது, ரத்தம் கொதிக்கின்றது. ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது அவரை பற்றி அவரது கட்சிக்காரர்களே இட்லி சாப்பிட்டார், ஜூஸ் குடித்தார், உத்தரவுகள் போட்டார் என்று பொய்யான தகவல்களை மருத்துவமனை குறிப்புகளுக்கு மாறாக கூறிக்கொண்டிருந்த பொழுதே அவர் விரைந்து நலம் பெற்று வர வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்களும் இப்போதைய முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்களும் விரும்பி கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அவரது உடல்நிலை குறித்த உண்மையான தகவல்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஜெயலலிதா இருந்த அறைக்கு வெளியே தனியே உட்கார வைக்கப்பட்டிருந்த அல்லது கூட்டத்தோடு கூட்டமாக இருந்த எடப்பாடி அவரது உடல்நிலை பற்றி கூட எதுவுமே தெரியாமல் பின்னர் அவருக்கு முதல்வர் வாழ்வு கொடுத்த திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் காரிலே ஊர்ந்து சென்று பதவியை வாங்கிவிட்டு அதன் பின்னர் அவரை அரசியலிலிருந்து அழித்தொழிக்க வேண்டும், அவரை சிறையிலே வைத்திருக்க வேண்டும். இது திருமதி சசிகலா அவர்கள் ஒரு பேட்டியிலே சொன்னது. என்னை சிறையில் கூட எனக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை கூட கொடுக்க மறுக்கச் செய்தவர் எடப்பாடி என்று சொல்லி அந்த அளவிற்கு ஒரு குரூரமான சிந்தனை கொண்ட அரசியல் அமாவாசையாக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் தலைவர் கலைஞரை பற்றி குறிப்பிடுகிறார். தலைவர் கலைஞர் உடல்நலம் கொண்டிருந்த நாட்களில் அவரை பெரும்பாலான நாட்களில் நானே சென்று பார்த்திருக்கிறேன். ஆனால் எடப்பாடி மறைந்த ஜெயலலிதா அவர்களை எத்தனை முறை பார்த்திருப்பார் என்று அவரால் சொல்ல முடியுமா? ஒரு சாதாரண தொண்டன். நான் தலைவர் கலைஞரை பார்க்க அனுமதிக்கப்பட்டேன். அவர் வருபவரை பார்த்து வாய் பேச முடியாமல் இருந்தாரே தவிர அவருக்கு தொந்தரவு கொடுக்க முடியாமல் நாங்கள் எல்லாம் தவித்து கொண்டிருந்தோமே தவிர தலைவர் கலைஞர் அவர்கள் தினசரி அவர் அந்த உடல்நலம் குன்றிய நிலையிலும் தொலைக்காட்சிகள் பார்ப்பதும் கிரிக்கெட் விளையாட்டினை பார்ப்பதும் வரக்கூடிய தொண்டர்களை பார்ப்பதும் என்றுதான் இருந்தார். அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று மருத்துவமனையில் இருந்த போதே தவிர அப்பொழுது கூட நான் சென்று அவரை பார்த்திருக்கிறேன். இப்படி சாதாரண தொண்டர்கள் எல்லாம் பார்த்த ஒரு தலைவரை பார்த்து அவரை சிறை வைத்திருந்தார் என்று கொஞ்சம் கூட கூசாமல் பொய்களை மட்டும் உதிர்த்து கொண்டக்கூடிய எடப்பாடி பேசியிருப்பது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. மாண்புமிகு தமிழக முதல்வர் கூட தனது கண்டனத்தை தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். அதற்காக அவருக்கு 4ஆம் தேதி மே மாதம் ஜட்ஜ்மெண்ட் டே என்று கூறியிருக்கிறார். அது நிச்சயமாக அந்த தீர்ப்பு இந்த மக்கள் விரோத அமாவாசை அரசியல்வாதியான எடப்பாடி இனிமேல் அரசியலிருந்து தொடை தெரியப்படுவார் என்பதற்கு அந்த ஒரு வார்த்தையே போதும். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அரசு பற்றிய குறைபாடுகளை அரசியல் ரீதியாக எடுத்து சொல்லி அது சம்பந்தமாக அவர் கருத்துக்களை எடுத்து செய்து பேசி வாதங்களை செய்வார் என்றால் பரவாயில்லை. எங்கு போனாலும் புழுகு மூட்டைகளை அவிழ்த்து விட்டு கொண்டு அவர் செய்யக்கூடிய அந்த அரசியல் எடுபடவில்லை என்பதற்காக மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி ஒரு பொய்யான தகவலை சொல்லியிருக்கிறார். அது அவர் கூறியது பொய் என்பது
லட்சோப லட்சம் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு தெரியும். அவர்களெல்லாம் தலைவர் கலைஞரை மருத்துவமனையில் சென்று, ஏன் தலைவர் கலைஞர் அவர்கள் இறந்த பிறகு அவர் உடலை அடக்கமிடச் செய்யாமல் அவர் விருப்பப்படி அண்ணாவினுடைய நினைவிடத்தில் அடக்கம் செய்ய தடுத்தவர் தான் எடப்பாடி. அவர் ஏதோ கலைஞருக்கு பரிந்து பேசுவது போல பேசுகிறார். அரசியலில் பல்வேறு நபர்களை, அவருடன் உடனிருந்தவர்களை, அவர் ஏற்றிவிட்டவர்களை கூட இடங்காணாமல் செய்துவிட்ட எடப்பாடி அதைப் போல திராவிட முன்னேற்ற கழகத்தை நினைத்து பேசுகிறார். திரு எடப்பாடி அவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு முடிவுரை எழுத போது திராவிட முன்னேற்ற கழகம்தான். திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்முகாமில் இருந்தால் கூட உங்களை போன்றவர்கள் அந்த இயக்கத்தை நடத்தி எதிர்க்கட்சி வரிசையில் இருந்திட வேண்டும் என்று விரும்பியதற்கு மாறாக நீங்கள் தலைவர் கலைஞரை தொட்டீர்கள், நிச்சயம் நீங்கள் கெட்டீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த வகையில் இனிமேலும் இது போன்ற நாத்தெழும்பேறிய வார்த்தைகளை எடப்பாடி அவர்கள் பயன்படுத்துவாரேயானால் அதற்கு மாறாக பதிலடி கொடுப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற பேரறிஞர் பெருந்தகையின் வழியிலே வந்த திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்தினர் இத்தோடு அவரை நிறுத்திக் கொள்கிறோம். ஜாக்கிரதை. இனிமேலும் இது போன்ற பொய்யான வதந்திகளை எங்கேயுமே வாந்தி எடுக்க வேண்டாம் என்று எடப்பாடியை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் கண்ணதாசன். எங்கள் அன்பின் தலைவரே, எங்கள் நம்பிக்கையின் விளக்கே, அண்ணா அண்ணா எங்கள் அண்ணா, மக்களின் அன்பு செய்த அண்ணா. உங்களின் சேவையில் நாடு வளரும், உங்கள் பின்னாலே நாங்கள் செல்வோம்.